இளவேணி வைப்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் நைட் ஆகி போச்சு. ஆக்சுவலா நான் வந்து செடி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க, சாமந்தி செடி. ஆக்சுவலா இதுதான் இப்போ சீசன் டைமு. செப்டம்பர் மாசத்துல இருந்து ஒரு பிப்ரவரி வரைக்கும் தான் இந்த பூ வந்து நல்லா பூக்க வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த சீசன் வந்து கண்டிப்பா கிடையாது. ஸோ இந்த சீசன்ல மட்டும்தான் நீங்க கார்டன்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சாமந்தி பூ செடிகள் வந்து நிறைய வந்து விற்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு செடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நான் நாட்டு செடி நான் வாங்குறது கிடையாது. ஆனா நாட்டு செடிகள் வந்து பாத்தீங்கன்னா குட்டையா இருக்கும். அதே வந்து ஹைபிரிட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டா இருக்கும். ஆனா ஹைபிரிட் செடி வாங்குனீங்கன்னா வாங்குற வரைக்கும் பூ பூக்குற வரைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த செடி வந்து செத்து போயிடும். நானும் வந்து ஒரு 2-3 டைம் வந்து வாங்கின நாட்டு செடிகள், அந்த செடி எல்லாமே வந்து செத்து போயிடுச்சு. இப்போ எங்க ஊர் சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செடி வந்துட்டு 70 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணாங்க. 2 நாத்து இருக்கும் அதுல. அந்த 2 நாத்தும் வச்சுமே வெறும் பூ மட்டும் தான் பூத்துச்சு. அதுக்குள்ளவே வந்து செத்து போயிடுச்சு அந்த செடி. இதுல இன்னொரு ரீசன் என்ன பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து தண்ணீர் வந்து சுத்தமாக விரும்பாது. இதனோட வேறு பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட முடி வந்து எந்த அளவுக்கு மெலிசா இருக்கும் அந்த மாதிரி வந்து ரொம்ப மெல்லிதான் இருக்கும் அந்த வேறு. ஸோ அதனால இது வந்து அதிகமா தண்ணி வந்து நிற்கவே விடக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ட்ரெயின் ஆகுதோ அப்பதான் வந்து இந்த செடியில வந்து நல்லா பூத்துக்கும். பாருங்க, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 நாத்து. இது வந்து நான் ஒரு ஆன்லைன்ல தான் நான் வாங்கினேன். இது வந்து நாட்டு செடின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு வளர்ந்து பூ வந்தாதான் தெரியும் இது வந்து உண்மையாலுமே நாட்டு செடி தானா இல்ல வந்துட்டு ஹைபிரிட் வெரைட்டியான்னு அப்புறமா தான் தெரியும். ஆக்சுவலா ஒரு 7 கலர் கொடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க, எல்லோ கலரு, இன்னொன்னு வந்து பர்பிள் கலர் கொடுத்துருக்காங்க, ஒயிட், ரெட்டு. இந்த சிஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியல. இதுக்கப்புறம் தான் போய் கேட்கணும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், இப்போ இந்த செடி எல்லாத்தையும் நான் வந்து நட போறேங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை கொடுத்துருக்காங்க? 1, 2, 3, 4, 5, 6 கொடுத்துருக்காங்கங்க. 6 கண்ணு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும், 6 நாத்து. இது வந்து பர்பிள் கலர். நம்ம வந்து இப்படியே நட்டுக்கலாம். ஆல்ரெடி ஈரமாவே இருக்கு, மழை பெஞ்சதுக்கு அதுமா. ஸோ ஈஸியா நம்ம நடவு நட்டுடலாம். ரொம்ப மெல்லிசா இருக்கும். என்னோட வேர்பகுதி எல்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா வேர்பகுதி பாத்தீங்கன்னா எவ்வளவு மெல்லிசா இருக்கு பாத்துக்கோங்க. இது வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு கலர் வந்து ஒரு 8 நாத்து கொடுத்துருக்காங்க. மழை பெஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாலே தெரியுங்க, பாத்தீங்களா மணத்தை கழிக்கிற இதெல்லாம் வந்து ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து காத்து மூலியமாவே நமக்கு இதனோட விதைகள்லாம் வந்து நமக்கு அடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி செடி கொஞ்சம் ஈரமா, இந்த மாதிரி மண் ஈரமா இருந்தாலே போதும், செடிகள் சுத்தில இந்த மாதிரி செடிகள் வளர ஆரம்பிச்சிடும். நம்ம தேவையில்லாத செடி நம்ம எடுத்துட வேண்டியதுதான். ஏன்னா இந்த மாதிரி தேவையில்லாத கலைகளை நம்ம எடுத்தோம்னா மட்டும்தான் செடி வந்து ஈஸியா க்ரோத் ஆகும். இல்லைன்னா இதுங்க க்ரோத் ஆகும், நம்ம வச்ச செடி கண்டிப்பா க்ரோத் ஆகாது. அப்ப நம்ம அப்பப்ப என்ன பண்ணணும், இந்த மாதிரி குட்டி குட்டி வளர செடி எல்லாத்தையும் நம்ம களை எடுத்துணும். ரொம்ப முக்கியங்க, களை தான் ரொம்ப முக்கியம். இந்த செடிகளை பொறுத்த மட்டுங்க நீங்க தரையில நட்டுங்கனாலே நல்லா படரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த செடியோட தன்மையே வந்து பாத்தீங்கன்னா நல்லா படரக்கூடிய தன்மை உண்டு. ஜாடியில இந்த மாதிரி எல்லாம் நடுறதுக்கு பதிலா நம்ம தரையில நட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா படரும் அது. ஸோ அந்த படரும் போது அந்த நம்ம அதுல இருந்தே நம்ம வந்து பிரிச்சு நம்ம வந்து இன்னொரு புது செடியை வந்து நம்ம உருவாக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தரையில வந்து நடக்கூடிய சூழல்ல ஜாடி அப்படிலாம் இந்த மாதிரி தெர்மோகோல் பாக்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அதுல வந்து நான் போட்டுருவேன். முக்கியமா இதுக்கு பின்னாடி நல்லா அடியில வந்து நிறைய ஹோல்ஸ் போடணும். ஹோல்ஸ் போட்டோம்னா தான் தண்ணி வந்து நிக்காத அளவுக்கு நம்ம வந்துட்டு தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகும். பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல மண்புழு ராஜா அவரோட வேலையை அவர் பாக்குறாரு, நம்மளோட வேலையை பார்க்கலாம். ஹைபிரிட் செடி வாங்கி செத்து போச்சுன்னு சொன்னல பாருங்க. இதுல வந்து இது வேற ஒரு கலர். இது பாத்தீங்கன்னாலே தெரியும் பாருங்க, எவ்வளவு ஹைட்டா இருக்கு பாருங்க. ஹைபிரிட் செடியை பொறுத்த மட்டும் ரொம்ப ஹைட்டா இருக்கும், நாட்டு செடி எப்பவுமே குட்டையா இருக்கும்.